வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. மாணிக்கவாசகர் பாடுறாரு, தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும். என்னோட பேசுகிற பல மக்கள், குருமார்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்மளோட கர்மாக்கள்னால தான் எல்லாமே நடக்குது. நான் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறேன். என்னன்னா, நம்மளோட மும்மலங்கள் கர்மான்னு மட்டும் கிடையாது, நம்மளோட ஆணவத்தாலேயும் நம்மளோட கர்மா வினைகளாலும் நம்மளோட மாயையின் காரணத்தினாலும் பல விஷயங்கள் நடக்குது. அது நிஜம். அப்போது எல்லாமே இப்படி நடக்குதுன்னா இறைவன் என்னங்க பண்ணுறான்ன்றது கேள்வி தானாக உள்ளுக்கு வருது தானே. நானும் அதை கேட்டவ தான். இப்போ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா இறைவன் என்ன பண்ணுறான்? நம்மால் உருவாக்கப்படுற பல்வகையான சிக்கல் இருக்கு இல்லையா, சிக்கலாக இருக்கட்டும், உடல் உபாதியாக இருக்கும், மன பிரச்சனையாக இருக்கும், உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே நம்மோட மும்மலங்களால் உருவாகுது. அதுக்குள்ளார போய் விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுறது தான் இறைவன். இது திருமுறையில் நிறையா வருது. எனக்கு ரொம்ப காலமாக நான் வயிற்று வலியில் ரொம்ப தவிச்சிருக்கேன். அப்போல்லாம் குற்றாயினவாறு தான் படிப்பேன். அதில் அப்பர் சுவாமிகள் பாடுவார், உன் அடியார்கள் இப்படிப்பட்டு துன்பப்படுறாங்கன்னா அது தீர்ப்பது உன் கடன் அல்லவான்னு சொல்லிட்டு அந்த வரி வருது. இன்னும் சில தேவாரங்கள்லையும் நான் அந்த வார்த்தையை பார்த்துருக்குறேன், உன் கடன். அப்போது ஈசனோட கடன் என்ன தெரியுங்களா? கடன்னு சொல்கிறதுல அவனோட பொறுப்பு, அவனோட கடமை, அவன் எடுத்துக்கொள்கிற நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் நம்மளை அதிலிருந்து வெளியே எடுத்துட்டு வர்றது தான் அவனோட அளவிட முடியாத அந்த அன்பு, இந்த அளவிட முடியாத அந்த கருணை. இது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க எப்பவுமே உருவாக்குறது நம்ம, சரிங்களா? ஆனால் அதை பார்த்து ஐயோ என் குழந்தை தவிக்குதே, என் குழந்தை கஷ்டப்படுதேன்னு சொல்லி ஓடோடி நம்மளை அதிலேருந்து விடுவித்து நம்மளுக்கு மறுபடியும் மகிழ்ச்சியை ஊட்டுறான். இது அவனோட ஆழமான கருணை, அவன் நம்ம மீது வச்சிருக்கிற அந்த அகலாத அன்பு. இது நல்ல தெளிவாக நம்மக்குள்ளார புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவன் ஈசன் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.